சுக்கிரன் உங்க ராசிக்கு வருவார் எப்ப 25 மார்ச் மாசம் 25 அப்புறம் உங்க ராசி மேல சுக்கிரன் ஆசைப்பட்ட கிரகம் உங்க லைஃப்ல வந்து ஏறும். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற திறமை மேச ராசியில நிறைய இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சனி சுக்கிரன் சேர்ந்து 12ஆம் இடத்துல, சுக்கிரன் உச்சத்துல உட்காந்து, அதனாலதான் சொல்றேன் நிறைய சனி இங்க வேலை செய்யாது ராஜா. சுக்கிரன் நல்லா இருந்து ஜாதகத்துல யாருக்கு டாப்பா இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப டாப்பான யோகம் வரணுங்க. நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேங்க. உங்க ராசி அதிபதி லாபத்துல போய் உட்காருங்க. இங்க லாபம் வருமா வராதா? இந்த 3 மாசத்துல ஒரு தடங்கள் இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. 3 மாசத்துல வேலை போயிருக்கலாம், வேலையை விட்டுருப்பாங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், வேலை பிரச்சனை இருந்திருக்கும், கண்டிப்பா கடன் சுமை கொஞ்சம் வந்திருக்கும். இப்ப பாருங்க எல்லாமே உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்துல இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. நல்லா பாத்துங்க. எந்த கிரகமும் சரி நம்மளுடைய ஜாதகத்துல ஒண்ணு இல்ல. இப்ப சுக்கிரன் யோகமா தான் 12ஆம் இடத்துல வந்து மகாலட்சுமி யோகம் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா லாபஸ்தான அதிபரோட சேர்ந்து சுக்கிரன் சனியும் சேர்ந்து இருப்பார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன். எப்படி? அம்மன் அருள் டிவில மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி இருக்குது, குரு பாக்குறாருங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையை கண்டிப்பா தரமான ஒரு மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்கும். பாத்துங்க, அனைவரும் சரி உங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க அடையக்கூடிய ஒரு மாதம்னா இந்த மார்ச் மாசம் மட்டும்தான். ஜாதகத்துல நல்லா திசாபுத்தி நடந்துட்டால் எல்லாமே யோகமா வரும். இந்த மாசம் எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு நாளாக கண்டிப்பா இருக்குது. மார்ச் மாசத்துல எந்த காரியம் தான் சரி பயங்கரமா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல, குரு பார்வையில் எல்லா கிரகம் இருக்கு. இப்ப மார்ச் மாசம் என்ன சொல்லணும், எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரமாக கண்டிப்பா வரும். நிறைய விசேஷமான ஒரு மாசம். மெயினா குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் மார்ச் மாசம் தாங்க. எப்படி? குலதெய்வத்துக்கு உகந்த மாசம். மாசி மகம்பாங்க, இறந்த முன்னோர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதம் இந்த மாதம். அன்பார்ந்த மேசராசி என்பவர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி மேசராசி. எப்படி? கால சக்கரத்தின் 1வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசத்துக்கிட்ட இருக்கும் பாருங்க. நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற திறமை மேசராசியில நிறைய இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும். இந்த ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கோபம் இருக்கும். ஆனா கோபத்தை மட்டும் குறைச்சாங்கன்னா பெரிய லெவலுக்கு போயிருவாங்க. மேசராசி எடுத்து பார்த்துக்குங்க. நிறைய எல்லா கலைகளையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இதுதான் மேசத்துடைய குணம். இது ஒரு லட்சியவாதியான ராசியான குணம் மேசத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் அம்மன் அருள் டிவில, எப்படி? அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன். அம்மன் அருள் டிவியை பாக்குற அனைவருக்கும் மேசராசிக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம அம்மன் அருள் டிவியை பாக்குறேன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இது ஒரு பொது பலனை அம்மன் அருள்ல பாருங்க. தயவு செய்து அம்மன் அருள் டிவியை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு பொது பலனை பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்க. இது ஏன் நான் சொல்றேன், எல்லா வீடியும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதாவது மந்திரி பலன் பார்க்கும்போது இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இதுலதான் பிறந்திருப்பீங்க. நட்சத்திரங்கள் மாறி மாறி பிறந்திருக்கலாம். ஆனால் லக்னங்கிறது எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது. இது யாருனாலே முடியாது. ஒரே நேரத்துல யாருமே பிறக்க முடியாது. லக்ன அடிப்படையில நீங்க பிறக்கும்போது சொல்லுவாங்க, இந்த பையன் பிறந்தா எனக்கு யோகமா இருக்கு, இந்த பையன் பிறந்தா நான் கஷ்டப்பட்டையா, என் வாழ்நாள் ஃபுல்லா நான் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு என்ன கர்மான்னு தெரியல, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வீடியோ பார்க்கறேன், ஆனா நல்லது நடக்கும் பார்க்கறேன், எனக்கு நடக்கல. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனம்? எப்படி? நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது எந்த கிரகம் பலவீனம் அதை எடுத்து அப்படி எடுத்துடணும். அந்த பலவீனத்துக்கு என்ன செஞ்சா சரியாகும், பெருசா உள்ள பாதிப்பா பரிகாரத்துல குறைக்க முடியுங்கிறது விதியில உண்டு. அதனாலதான் என்ன சொல்றேன், எல்லா வீடியோலும் சொல்றோம், பொது பலனா பாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த மார்ச் மாசம் பார்க்கணும், மார்ச் மாசம் ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறட்டும். திசை நடத்தும் ஒரு கிரகம், புத்தியும் ஒரு கிரகம் நடத்தும். ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறி வரும்போது அது யோகமான கிரகம் வந்தா கண்டிப்பா யோகமான பலன் உங்களுக்கு நடந்தே தீரும். பலவீனமான காலம் வந்தா கண்டிப்பா பலவீனம் சந்திச்சுதான் ஆகணும். பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல இருக்குதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்.
அதனாலதான் அம்மன் அருள் டிவில ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம், கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்னென்ன விசேஷம் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவும் இதுக்குள்ள இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம்னா சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 4 கிரகம் 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல விரைய சனியை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. எல்லாருமே பயமுறுத்துறாங்க, விரைய சனி விரைய சனி. என்னங்க விரைய சனி? விரைய சனினா இப்ப தூக்கி அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம் மேஷத்துக்குங்க. சனி சுக்கரன் சேர்ந்து 12ஆம் இடத்துல, சுக்கரன் உச்சத்துல உட்காந்து. அதனாலதான் சொல்றேன், விரைய சனி இங்க வேலை செய்யாது ராஜா. சுக்கரன் நல்லா இருந்து ஜாதகத்துல யாருக்கு டாப்பா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இப்ப டாப்பான யோகம் வரணுங்க. நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேங்க. உங்க ராசி அதிபதி லாபத்துல போய் உட்காருங்க. இங்க லாபம் வருமா வராதா? எப்படி லாபத்துல போய் இருந்தா லாபம் வருமா வராதா? லாபம் தானே வரணும். அதுக்கான நேரம் தான் வேலை செய்யுது. இந்த 2 கிரகப்பேசி இந்த மாசத்துல வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 12ஆம் இடத்துல போய் நிப்பாரு. அடுத்து பாருங்க, சுக்கிரபகவான் உங்க ராசிக்கு வருவார். எப்ப? 25ஆம் தேதி மார்ச் மாசம் 25க்கு அப்புறம் உங்க ராசி மேல சுக்கிரன் ஆசைப்பட்ட கிரகம் உங்க லைஃப்ல வந்து ஏறுங்க. இப்படிதான் சொல்லணும் பலன். கெட்டது நான் சொல்ல வார்த்தை வராது. மேசத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக இந்த மார்ச் மாசத்துல சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும். நான் சொல்றேன், நிறைய பேருக்கு பாருங்க, நான் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, குறிப்பிட்ட நபர்கள், அதாவது யாருடைய பிறப்பு ஜாதகத்துல புதன் பலமில் இருந்தால், லக்னாதிபதி இருந்து 6ஆம் இடம் பலமில், உங்க லக்னம் பிறந்த நேரத்துல இருந்து 6ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்திருந்தால், இப்ப எடுத்து பாருங்க, வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருக்கா இல்லையா கேட்டுக்குங்க. இது எல்லாருக்கும் சொல்ல, யார் ஜாதகத்துல பலம் இழந்துருச்சோ கேட்டு பாருங்க. கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகத்துல தடங்கள் இருக்கா? 2 மாசம் மேக்சிமம் ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கங்க. இந்த 3 மாசத்துல ஒரு தடங்கள் இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. 3 மாசத்துல வேலை போயிருக்கலாம், வேலையை விட்டுருப்பாங்க, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், வேலை பிரச்சனை இருந்திருக்கும், கண்டிப்பா கடன் சுமை கொஞ்சம் வந்திருக்கும், பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் தடங்களை சந்திச்சிருக்கணும். இது கண்டிப்பா நடந்திருக்கணும். இல்லைன்னா உடம்புல நரம்போ, தோலோ, ஸ்கின்னோ, அந்த சுவாச பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா, காது, மூக்கு, தொண்டை, சுவாச பிரச்சனை, உடல் ரீதியாக, தாய்மாம உறவு, சகோதர உறவு, இதெல்லாம் எடுத்து பாருங்க. இதுல ஒரு சர்க்கிள் சந்திருப்பீங்க. இல்லைன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, இல்ல இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை கண்டிப்பா வில்லங்க இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். உங்க ஜாதகத்துல யாருக்கு பிறந்த நேர பிரகாரம் லக்னத்துக்கு ஏதாச்சும் 6ஆம் வீட்டு திசையோ இல்ல 12 ஏதோ ஒரு தசாப்தி ஒரு பலவீனமான கிரகம் நடத்துதுன்னா, இந்த பலவீனத்தை இப்ப இந்த கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது இங்க சரியில்லைன்னா இங்க பலவீனத்தை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு 3 மாசத்துல கண்டிப்பா நடந்துருக்கு பாருங்க. திருமண தடை வருதுங்க. திருமண தடை, நண்பர்கள், கூட்டாளி, பழக்காலத்துல ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர், இது மாதிரி அமைப்பை சந்திக்கிறது, பூர்வீகத்துல வழக்க பாக்குறது, குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த பாருங்க. தடங்களை சந்திச்சிருப்பீங்க. வேலை, தொழில் பிரச்சனை, கண்டிப்பா ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இல்ல பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க. இது மாதிரி தடங்கள் சந்திப்பா வந்திருக்கும். மாமனார் மாமியார் ஒரு சங்கடல் கண்டிப்பா இருந்திருக்கும். திருமணம் தாமதமாகும் நிறைய பேருக்கு. நான் இது ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நாங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில கிரகங்கள், அதாவது சொல்லுவாங்க, சில பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி? நான் உங்களுடைய வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து நான் கஷ்டப்படுறேன், இதுக்கு என்னதான் காரணம்? அப்போ நம்முடைய பூர்வீகத்தை எடுத்து பாத்துறணும். ஜாதகத்துல பூர்வீக பாவத்தை எடுத்து பார்த்தா என்ன பலவீனம், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணும், பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் சொல்லல, பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல கண்டிப்பா 100க்கு 50% சரி பண்ணலாம், கண்டிப்பா உண்டு. அதனாலதான் ஒரு பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, எல்லாமே உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்துல இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு. நல்லா பாத்துங்க. எந்த கிரகமும் சரி நம்மளுடைய ஜாதகத்துல ஒண்ணு இல்ல, இப்ப சுக்கரன் யோகமா தான் 12ஆம் இடத்துல வந்து மகாலட்சுமி யோகம் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, லாபஸ்தான அதிபரோட சேர்ந்து சுக்கரன் சனியும் சேர்ந்து இருக்கு பாருங்களா. அது ஏன் நான் உங்களுக்கு இங்க விரயஸ்தான வேலை செய்யாதுன்னா, எல்லாமே சனியுடைய கால் நட்சத்திரத்துல போகும். ஒரு சில பேருக்கு லக்கணத்துல இருந்து சனி பவன் யோகமா இருந்தா, இப்ப விரைய சனி அறமே விரைய சனி வேலை செய்யாது ராஜா. விரைய சனி பாதிக்காது. அது என்னமா பண்ணும், ஏதோ வெளியூர் மூலமாக எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை கொண்டாந்து இப்ப கொடுத்துவிடும். ஒன்றும் இல்லை, பெருசா ஒரு பெருங்கொண்ட பண தொகை போய் மாட்டிருக்கு. இப்ப கிடைக்குமானா, இந்த சுக்கிரபவன் நல்லா இருந்தா ஜாதகத்துல, அதாவது உங்க ஜாதகத்துல சொல்றேன், இந்த சுக்கரன் உச்சமாகும் போது, இந்த சுத்தி வர கோச்சார சுக்கரன் உச்சத்துல இருக்காரா, அப்ப ஏதோ காசு பணத்த பொருளா தான் டக்குன்னு கொண்டாந்து கொடுத்துப்போம். இது கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு இல்ல, நகை மூலம் காசு வரலாம், இல்ல இடம் மூலம் காசு வரலாம், இல்ல மனைவிக்கு ஏதாச்சும் லோன் மூலம் காசு வரலாம். இது கணவனுக்கு ஏதோ ஒரு பணம் ஆக குடும்பத்துல பொருளாதார வருமானம் லாபம் வரணும். இது கண்டிப்பாக ஜாதகத்துல சுக்கிரபவன் நல்லா இருந்தால் இது கண்டிப்பா 100க்கு 100% எடுத்து பாருங்க, கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றது இந்த மார்ச் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய அளவுக்கு போவீங்க மேஷம். இதை எழுதி வச்சுக்கோங்க. வேலை கிடைக்காதவங்களாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கணும். வேலை உத்தியோகத்துல அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்கணும். ஆனா இப்ப இருக்காது.
ஏன் சொல்லுங்க? வேலைக்குள்ள அதியோட சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துருக்காரு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை, வெளிநாடு வெளியூர்ல வேலை, யாருக்கு புதன் நல்லா இருக்காரோ, லக்கணத்துல 6ஆம் இடம் நல்லா இருந்தா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு இப்ப போவீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை உத்தியத்துல விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணும்னு எத்தனை பேர் பிளான் போட்டாலும் சரி, இப்ப மூவ் பண்ணி அடிச்சிருங்க. இல்லைன்னா ஏதாச்சும் தலைமை பொறுப்புல நீங்க வேலை உத்தியத்துல உட்காருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரே விஷயம்தான். சூரியன், அரசாங்க கிரகமான சூரியன், தலைமை பொறுப்புக்கான சூரியன் செவ்வாயோட இணைகிறார் 1, புதனும் இணைகிறார் 2. அப்ப எதுக்குள்ள நடக்கும்? மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள வேலை தொழில ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், இல்ல வேலையை ஷிஃப்ட் பண்ணி மாத்தணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா 100க்கு 100% மேஷத்துக்கு நடக்கும். நீங்க எழுதிய வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி, இந்த மார்ச் மாசம் எண்டுக்குள்ள நிறைய பேருக்கு திருமணம் முடியும். இந்த எழுதிய வச்சுக்கோங்க. திருமணஸ்தான அதிபதி உச்சத்துல, நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேங்க. திருமணஸ்தான அதிபதி உச்சத்துல, பொதுமக்களுடைய தொடர்பு உச்சத்துல, அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை உச்சத்துல, இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த கிரகம் உச்சப்பட்ட கிரகத்தோட சேருதோ அது உச்சமாகும். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க கிரகமான சூரியபான் உச்சத்துல நிக்கிறாரு. அப்ப அரசாங்கம் சம்பந்தமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். யாருக்கு? மேஷத்துக்கு ராஜா. எழுதிய வச்சுக்கோங்க. பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும். கேசு பிரச்சனை உங்க மேல எந்த ஒரு கேசு, கிரிமினல் கேஸ், எந்த ஒரு கேஸ் பட்டாலும் கேஸை உடைக்கக்கூடிய நேரம் தான் இப்ப. நான் சொல்லல விரேசனி வேலை செய்யாது. ஆனா ஜாதகத்துல அதுக்கான திசாபத்தி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மாறி, நான் சொன்னல இந்த மாசத்துக்கு அப்புறம் இந்த அடுத்த கிரகம் வருதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்களா? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அது மாதிரி நல்ல டைம் வேலை செஞ்சால் இப்ப நல்ல பலன் கண்டிப்பா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். அம்மா சொத்து அப்பா சொத்துல ஒரு பிரச்சனை தீர்வுக்கு ஒரு முடிவுக்கு வரும். தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும். இது எல்லாமே சாதகமாக மேச ராசிக்கு அற்புதமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, மருத்துவத்துறையில எத்தனை பேர் இருக்கீங்க? மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், நெருப்பு சார்ந்த துறை, கெமிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, பொருள் சம்பந்தமா எந்தெல்லாம் வியாபாரம் பண்றவங்க, இனிப்புத்துறை, இது எல்லாமே நல்லா இருக்கும். உணவுத்துறைனா பட்டை கிளப்புவாங்க. நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. நான் கெட்டது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்கு. ஏன்னா உபஜய லாபஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கு. நல்லா பாருங்க, உபஜய லாபஸ்தானத்துல லாபத்துல போனா நான் இங்க லாபம் தான் ராஜா வரணும். நான் கெட்டது சொல்ல மாட்டேன். திரையசரி ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா இங்க வேலை செய்ய. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசம் மேசம் மேசம். மார்ச் மாசம் அனைவருமே உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. சில பேர் அம்மன் ஒரு டவுட் கேட்குறீங்க. அதாவது நீங்க ஜாதகம் கைப்பட எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நான் கைப்பட தான் எழுதி கொடுக்குறேன் ஜாதகம். சில பேர் ஏன்னா நம்முடைய விதியை ஒருத்தர் கைப்பட தான் எழுதணும். பிரிண்டவுட் நம்ம போட மாட்டோம். கைப்பட உங்களுக்கு கண்டிப்பாக எழுதி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் எழுதி எங்கிட்ட வாங்குறீங்க மேசராசிக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கைப்பட வாக்கிய முறைப்படி இருக்கு, திருக்கணித முறைப்படி இருக்கு. எந்த முறையில உங்களுக்கு அதாவது மெயினா நம்ம திருக்கணிதம் மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். ஏன்னா திருக்கணிதம் அக்யூரேட்டா உங்க ஊருடைய சூரிய உதயத்துக்கு எடுக்கிறதா திருக்கணிதம். அனைவருமே திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணி எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம திருக்கணிதம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். இதை எழுதி வாங்கிக்கோங்க. இப்ப அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவுசெய்து எடுத்துருங்க. வெளிநாட்டுல அனைவருக்கும் சொல்றேன், பயங்கரமான ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எதுக்குமே சரி, அஞ்சாத நெஞ்சங்கள் அஸ்வின்ல பிறந்தவங்க மட்டும்தான். எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. நல்ல கேரக்டர், எப்படி சூப்பரான கேரக்டர் அஸ்வின்ல பிறந்தவங்க. தன்னம்பிக்கை, தன்மானம், தைரிய குணம், திறமையான குணம் எல்லாமே நிறைய இருக்கும், அள்ளி கொட்டும். ஆனா இப்ப கொடுக்குறாரு பாருங்க யோகத்தை அஸ்வின்ல பிறந்தவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வேலை இல்லாம, பொருளாதார பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, ரொம்ப செலவு, தடை, தாமதம் எல்லாமே நிறைய பார்த்தது. யாருன்னா அஸ்வினி 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 சொல்றதுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க. இனிமே நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். நான் ஓப்பனா சொல்றேன், அஸ்வினில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் அஸ்வினி செலவு சூப்பரா இருக்கு. எப்படி அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கி வருதுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா இப்ப சுக்கிரவான் உச்சத்துல போய் உட்கிறாரு. மார்ச் மாசம் 25 உச்சத்துல இருக்கும்போது அங்கே உச்சமான பலன் வேலை செய்ய போகுது. கேது சுக்கிரன்ற சாரத்துல போறாரு. அதனாலதான் நல்ல விஷயம், ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா பண்ணிக்கலாம். திருமண பேச்சு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க அஸ்வினில பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அஸ்வினில பிறந்தவங்க. அடுத்து பரணிஸ்ல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் நிறைய பேர்ட்ட இருக்கும். எது வந்தாலும் கலங்காதீங்க. பரணியில பிறந்தவங்க களை கட்டுவீங்க.
எப்படி பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சரி. இப்ப நல்ல காரியம் ஏதோ ஒரு மூவ் பண்ண போறீங்க. உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு அப்புறம் 25ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கும். அது வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாச்சும் சூப்பரான ஒரு யோகம். நல்ல நேரம் நெருங்குது பரணியில பிறந்தவங்க. நீங்க தயவு செய்து உங்களுடைய நட்சத்திர உச்சத்துல போறாரு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு சுப செலவு, சுபகாரியம், நல்ல விஷயம் நடக்க போது. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம் ஆணித்தனம்னுங்க. உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை வைங்க. ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்க போகுது. அரசாங்கம், அரசு வேலை, நிறைய ஒரு தலைமை பொறுப்பு வருது, வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் தேடி வர்றது எல்லாமே நீங்க உங்களுக்கு தேடி வரும். உச்சமான சுக்கிரனும் சேர்ந்து இணைகிறது எப்ப? மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. அப்ப நல்ல விஷயம், நல்ல வீடு, இடம், வண்டி, அறு சொகுசு, கரு சொகுசுமா எல்லாமே சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய பக்கா வேலை செய்யும். பாத்துங்க.